கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதிய ஒரு பாடல் தேசிய விருது வென்று சாதனை படைத்திருக்கு. அது எந்த பாடல், எப்படி எழுதினாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவிஞர் என்றாலே நம் நினைவுக்கு முதலில் வரும் நபர் கண்ணதாசனாகத்தான் இருக்கும். இவரின் பாடல் வரிகள் என்றும் அழியாத ரகசியத்தை தன்னுள் அடக்கியவை. பல படங்களில் இவர் நடித்தும் இருக்காரு. சுமார் 4500 படங்களுக்கு பாடல்களை எழுதிய கண்ணதாசன் 6 படங்களை தயாரிச்சும் இருக்காரு. மேலும் ஏராளமான நூல்களையும் எழுதியிருக்காரு. தனக்குத்தானே இரங்கற்பா எழுதிய முதல் நபரும் இவர் தான். இப்படி பல புகழுக்கும் பெருமைக்கும் பெயர் போன கவிஞர் கண்ணதாசன் ரஜினியின் படம் ஒன்றுக்கு அரை தூக்கத்தில் எழுந்து எழுதி கொடுத்த பாடல் ஒன்று தேசிய விருதை பெற்றது. அது எந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்னு தெரியுமா? கண்ணதாசன் அரை தூக்கத்திலும் அந்த பாடலை எழுதி கொடுத்ததற்கு பின்னால் நடந்த சம்பவம் என்னன்னு தெரியுமா? கே. பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தை யாராலும் மறக்க முடியாது. அதற்கு முக்கிய காரணம் அந்த படத்தின் மூலமாகத்தான் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதே படத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, ஸ்ரீவித்யா ஆகியோரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார். அபூர்வ ராகங்கள் படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கே. பாலச்சந்தர், MS விஸ்வநாதன் இருவருக்கும் இடையே படத்தின் பாடலுக்கான கலந்துரையாடல் போய்கொண்டிருந்ததாம். அப்போது நடிகர் கமல்ஹாசனும் உடனிருந்தாராம். அப்போது கே. பாலச்சந்தர் பாடலுக்கான ஒத்திகையை பார்த்து விடலாம் என்று கூற உடனே MSV அதை நாளை வைத்துக் கொள்ளலாமே அப்படின்னு கூறியிருக்காரு. ஏன், என்ன காரணம் என்று பாலச்சந்தர் கேட்க, இல்லை கண்ணதாசனிடம் இருந்து இன்னும் பாடல் வரிகள் வரல அப்படின்னு கூறியிருக்காரு MSV. இந்த பதிலை கேட்ட பாலச்சந்தர் மிகுந்த கோபம் அடைந்தாராம். பெரிய கவிஞராக இருந்தாலும் அவரோட பாடல் வரிக்கு எத்தனை நாள் தான் காத்திருப்பது அப்படின்னு கடும் கோபத்தில் கேட்டிருக்காரு. உடனே MSV அவரை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது கண்ணதாசன் மேல் தளத்தில் தூங்கி கொண்டிருக்கும் விஷயம் அறிந்த கமல் அதனை பாலச்சந்தரிடம் கூறியிருக்காரு. அதை கேட்டு கோவத்தின் உச்சிக்கே சென்று விட்டாராம் பாலச்சந்தர். ரொம்ப சந்தோஷம், சரி அப்போ நானும் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு தூங்கட்டுமா அப்படின்னு சத்தம் போட்டு பேசியிருக்காரு. பாலச்சந்திரனின் சத்தம் கேட்டு எழுந்த கண்ணதாசன் அவர் பேசியதெல்லாம் கேட்டு கொண்டிருந்தாராம். பாலச்சந்தரை சமாதானப்படுத்த முடியாமல் அந்த இடத்தை விட்டே கிளம்பிவிட்டாராம் MSV. 1 மணி நேரம் கழித்து ஒரு நபரை அனுப்பி அவர் எழுந்துட்டாரான்னு பாரையா அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அந்த நபர் அங்கு சென்று பார்த்தபோது கண்ணதாசன் அந்த இடத்தில் இல்லையாம். எங்கு போனார் என்று அவரின் உதவியாளரிடம் கேட்டபோது அவர் பாடல் எழுதி கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டதாக ஒரு பேப்பரை கொடுத்திருக்காரு. உடனே அந்த பேப்பரை வாங்கி வந்து பாலச்சந்தரிடம் கொடுத்திருக்காரு. அவரின் உதவியாளர் ஆனந்த் என்னத்தை எழுதியிருக்க போறாரு என்ற எண்ணத்தில் பேப்பரை திறந்து பார்த்து பிரமித்து போய்விட்டாராம் பாலச்சந்தர். அந்த பேப்பரில் மொத்தம் 7 வகையான பாடல்களை எழுதியிருந்தாராம் கண்ணதாசன். எந்த பாட்டை தேர்வு செய்வது, எந்த பாட்டை தவிர்ப்பது என்று திக்கு முக்காட்டி போனாராம் பாலச்சந்தர். அதுல இருந்து ஒரு பாடலை தேர்வு செஞ்சிருக்காரு. அதுதான் அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற 7 சுவரங்களுக்குள் என்ற பாடல். அந்த பாடலை பாடகி வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க. கண்ணதாசன் அரை தூக்கத்தில் எழுதி கொடுத்த அந்த பாடல் மாபெரும் ஹிட் அடித்ததோடு மட்டுமல்லாமல் தேசிய விருதையும் தட்டி சென்றது. மேலும் இந்த பாடலை பாடியதற்காக சிறந்த பாடகிக்கான விருதையும் பெற்றார் வாணி ஜெயராம். நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துல எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.